ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் தாங்க. இவங்க தான் இப்போதைக்கு டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20,480 ரூபா. சரிங்களா? அதுக்கப்புறம் சேல்ரி வந்து நல்ல சேல்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. டோட்டல் எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்குன்ற ரோலுக்கு 11 பேரையும், ஃபிட்டருன்ற ரோலுக்கு 7 பேரையும், மெக்கானிஸ்ட்ன்ற ரோலுக்கு 7 பேரையும், எலக்ட்ரீஷியன்ற ரோலுக்கு 7 பேரையும், டர்னருக்கு 5 பேரையும், ஷீட் மெட்டலுக்கு 2 பேரையும், வெல்டருக்கு 2 பேரையும், கார்பெண்டருக்கு 2 பேரை, பெயிண்டருக்கு 2. ஸோ டோட்டலாக 45 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இசிஎல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து நியூக்ளியர், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ஐடி, டெலிகாம் அண்ட் நெட்வொர்க் அண்ட் ஹோம் ஹெல்த் செக்யூரிட்டி, சிபிஆர்என், கவர்னன்ஸ் இதில் எல்லாத்தையும் அசோசியேட்டடாக இருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இந்த டிவி செய்கிறது, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் செய்கிறது, காக்பிட்டில் வாய்ஸ் ரெக்கார்டர் செய்கிறது, இவிபி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்ம ஓட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மிஷின் செய்கிறது, அதுக்கப்புறம் லாஜிக்கல் கண்ட்ரோலர் செய்கிறது, எர்த் ஸ்டேஷன், டீப் ஸ்பேஸ், நெட்வொர்க் ஆண்டனாஸ், இது எல்லாத்துலேயும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வயது வந்து அதிகபட்சமாக 27 வயதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 27 வயது நீங்கள் 30/4/2025 27 வயசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10th படிச்சிருந்தா போதுங்க. 10th ஐடிஐ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th ஓகேங்களா. ஐடிஐ சர்டிஃபிகேட் வித் 1 year ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக உங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். 3% இன்க்ரிமெண்ட் இருக்கும் பேசிக் பேயோட. அதோட ஹெச்ஆர்ஏ, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸு, பிஎஃப் இருக்கும், கிராஜுவேட்டி இருக்கும், மெடிக்கல் பெனிஃபிட்டு, இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டகரி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்ற பார்ப்போம். டெக்னீஷியன்ற ரோலுக்கு டோட்டலாக 45 பேரை எடுக்கிறதா சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த 45 யூஆர் கேட்டகரியில் 20, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 4, ஓபிசியில் 18, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா, வேறு ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக 10 வருஷம் உங்களுக்கு வந்து பிடபிள்யூபிடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும், அதை மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படிப்பா செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, பர்சனல் இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. அது என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிவிடியில் வந்து நீங்கள் வந்து 85% ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, ட்ரேட் டெஸ்ட்டில் 15% அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் மினிமமாக 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிபிடி எங்கே இடத்துலலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெங்களூரில், சென்னையில், ஹைதராபாத்தில், மும்பையில், நியூ டெல்லியில், கொல்கட்டாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ட்ரேட் டெஸ்ட்டில். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்த பிறகு அன்றைக்கி வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃபு, ஆதார், பேனு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு இது எல்லாமே கொண்டு வாங்க. அன்றைக்கி எல்லாமே இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? www.ecil.co.in ஓகேங்களா? இதில் வந்து போங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு அப்படின்னா 5/6/2025. சரிங்களா மக்களே? ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.